வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழக காவிரி விவசாய சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் முன்னணி விவசாயிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் மன்னார்குடி சோழா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக காவிரி விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் பங்கேற்று பேசினார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் முழுமையும் செயலிழந்துவிட்டது. ஊழல் முறைகேடுகளின் மொத்த உருவமாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் செயல்படுகிறது. அதை திருத்த வேண்டும், அதை மாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும் விவசாயிகள் என்று செயல்படுகிற அதிகாரிகள் பந்தாடப்படுகிறார்கள். இதனால் ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் கொள்முதலுக்கான உத்தரவாதம் இல்லாமல் பரிதவிக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுத்து கொள்முதலுக்கான முழு பொறுப்பை தமிழ்நாடு அரசு ஏற்க முன்வர வேண்டும். கூட்டுறவு வங்கிகளில் சிபில் ஸ்கோர் உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் கடன் வழங்கப்படும் என்று சொல்லுகிறார். அதேபோல வருவாய் பேரிடர் மேலாண்மை இயக்குநர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களும் அடங்கல் மட்டுமே கையால் எழுதி வழங்கப்பட வேண்டும், சிட்டாவை கணினியில் தான் பெற வேண்டும் என்று அவர் நிர்பந்திக்கிறார். இதனால் நெல்லை கூட விற்பனை செய்ய முடியவில்லை, காப்பீடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. உழவர்களுக்கு அடையாள அட்டை தருகிறோம் என்கிற பேரில் தமிழ்நாடு அரசு குத்தக விவசாயிகளை புறக்கணித்து விட்டது. இதனால் குத்தக விவசாயிகளுக்கு அடையாள அட்டை பெற முடியவில்லை. எனவே குத்தகை பதிவு மறுபதிவு செய்து கொடுக்காததால் விவசாயிகள் நேரடியாக சிட்டாவை கணினியில் பெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சிட்டா அடங்கில் கிராம நிர்வாக அலுவலர்கள் எழுதி கொடுக்கும் சான்றின் அடிப்படையிலேயே கடன் பெறுவதற்கும் காப்பீடு செய்வதற்கும் நெல்லை விற்பனை செய்வதற்குமான நடவடிக்கைகளை தொடர தமிழ்நாடு முதலமைச்சர் அவசரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். கொள்முதலில் இருக்கிற முறைகேடுகளை தவிர்த்து அனைவருக்கும் நிபந்தனையின்றி உழவர் அடையாள அட்டைகளை குத்தக விவசாயிகளுக்கும் வழங்கிட வலியுறுத்தியும், சிபில் ஸ்கோர் முறையை கைவிட்டு நிபந்தனையின்றி கடன் வழங்குவதற்கு கூட்டுறவு வங்கிகளை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும், கூட்டுறவு வங்கிகள் வருமான வரி சான்று எண் கேட்பதை கைவிட வலியுறுத்தியும், வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி விவசாயிகள் பெற்ற உரிமைகள் பறிபோவதை தடுத்து நிறுத்த தமிழக அரசை வலியுறுத்தி காவிரி டெல்டா தழுவிய அளவில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதி தஞ்சாவூரில் நடத்த இருக்கிறோம். வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி டெல்லியில் தேசம் தழுவிய அளவில் விவசாயிகள் மகாசபை கூட்டம் சமீத்த கிசான் மோர்ச்சா அரசியல் சார்பற்ற அமைப்பின் சார்பில் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அதில் பங்கேற்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மாணிக்கபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் 8.5 ஏக்கரில் பூமிதான வகைப்பாட்டு நிலம் உள்ளது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நேற்று இந்த இடத்தில் குடும்பத்துடன் முகாமிட்டனர். தொடர்ந்து இன்று காலை தங்களுக்கே ஒதுக்கப்பட்ட பட்டா நிலத்தை போன்று கயிறுகள் கட்டி குடும்பத்துடன் காத்திருந்தனர். 8 ஏக்கர் இங்கே இருக்குது பூமிநாதன். இது தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் கம்யூனிஸ்ட் கட்சி இதர அமைப்புகள் ஒன்றும் சேர்ந்து 4 ஆண்டுகளாக வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுத்து சொல்லி தொடர் போராட்டம் நடத்தி மனு கொடுத்துருக்குறாங்க. அதை மீறி இப்போ தற்சமயம் ஒரு மாத காலமாக மாநகராட்சி கல்விகளை கொண்டு வந்து சுகாதார மையம் அமைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அது சமயம் ஜனலுக்கு எல்லாமே மாணிக்கவரம் பஞ்சாயத்து மாணிக்கவரம் ராசாக்கணமலையா அம்மாவளையா அனைத்து பொதுமக்களும் மனு கொடுத்தீங்களும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்த எப்படி நாம குப்பை வட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது, நம்மளுக்கு எல்லா விதங்களும் பிரித்து இடம் கொடுத்து சொல்லி எல்லா பஞ்சாயத்து இருந்து தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் எல்லாரும் இங்கே பிரிச்சு போடுறதுக்கு ஏற்பாடு இருக்குது. சம்பந்தப்பட்ட RI மணிகாரம் இங்கிருந்து அற்புதப்பொருட்கள் ஏற்பாடு பண்றாங்க. எங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு இங்கே இடம் 2 சென்ட் இடம் எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க, நாங்கள் இங்கே எங்கிருந்து எந்திரிக்க மாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க. தாசில்தார் கேட்டு மெட்ராஸ் போய்க்கிறோன்னு சொல்றாங்க. இந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் சொல்ற கோரிக்கை என்னாச்சு? அந்த மனு உடனடியாக நடவடிக்கை எடுத்து வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு 2 சென்ட் இடத்த பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து இங்கே உட்காந்துக்கிறாங்க. உத்தரவாதம் கொடுக்குறோம், நாங்கள் கொடுக்கணும்னு சொல்றாங்க. உத்தரவாதம் கொடுக்குறோன்னு சொல்லி அந்த போனையும் இந்த 4 ஆண்டுகள் செஞ்ச நடைமுறை தான் செய்வாங்க. அதனால நாங்கள் தொடர்ந்து மனு கொடுத்து போறாமே இங்கே இருக்கிறோம். சம்பந்தப்பட்ட அதிகாரி இந்த இடத்த யாருக்கும் கொடுக்க மாட்டா, வீடு இல்லாத வீடு தான் 2 சென்ட் இடத்த கொடுப்போம்னு சொன்ன உத்தரவாதம் கொடுத்தா கலைவாங்க இருக்கிறாங்க. எல்லா பஞ்சாயத்தும் இருக்குதாங்க. வருவாய்த்துறையோ மணிகாரோ எந்த கவர்மெண்ட்டும் ஒரு ஏக்கரா 2 ஏக்கரா இங்க இருக்குது,
ஜனங்க வந்து நீங்கள் 2 ஏக்கரை பிரித்து எந்த சட்டத்திலும் இடம் இல்லை, கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் ஒரு 50 வருஷம் தொடர்ந்து நாங்கள் இயக்கிறது எந்த அதிகாரியும் இது நாள் வரைக்கும் கொடுத்ததில்லை. பூரா வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் எல்லாருமே தறி தொழில் வச்சுட்டு கூலி தொழில் செஞ்சுக்கிறாங்க. இது ஒரு 8.50 சென்ட் இருக்கிறதுனால ஒரு 4 ஏக்கர் வகை மாற்றம் பண்ணி வீடு லாயலுக்கு வந்து வீடு கொடுக்க சொல்லி தான் இந்த ஏற்பாடு. இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் பேசிக்கிறோம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் அவையவே தனிமையாக உட்காந்து தாசில்தாரும் வருவாய்த்துறையும் என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் நாங்கள் மக்கள் இப்போ நீங்கள் எது கையெழுத்து இருக்கீங்க? என்னன்னு கவர் போட்டுன்னா அதான் மக்களுடைய ஆதாங்கம் என்ன, நம்மளை கவர் போட்டு நாங்கள் குடிச்சு கட்டிட்டோம்னா காலையிலே பட்டா கொடுத்துருவோம்னு சொல்லி அறியாத வயசில் செய்கிறது தானுங்க. அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம நூல் கட்டிட்டாங்கன்னா அந்த 10 சென்ட்டுக்கு கவர்மெண்ட் பட்டா கொடுத்துருதா, அது தெரியாமல் செய்கிறது தானே. இடத்தை விட்டு நகராமல் அங்கேயே சமைத்தும் சாப்பிட்டனர். பொதுமக்கள் கூறுகையில், வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கடந்த 4 ஆண்டுகளாக வருவாய்த்துறையிடம் கோரிக்கை மனு அளித்து வருகிறோம். இடத்தை தருகிறோம் என்று மட்டுமே கூறி வரும் அதிகாரிகள் இதுவரை அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. இதற்கிடையே இந்த நிலம் திருப்பூர் மாநகராட்சியின் குப்பைகளை கொட்ட ஒதுக்கப்பட்டதாக தெரிகிறது. 4 ஆண்டாக போராடி வரும் எங்களுக்கு வீட்டுமனை வழங்காமல் அதிகாரிகள் தாமதப்படுத்தி வருவதால் மனுக்கள் வழங்கிய அனைவரும் இங்கு வந்துள்ளோம். அதிகாரிகள் பதில் கூறவில்லை எனில் குடிசை அமைப்போம் என்றனர். வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறுகையில், வீட்டுமனை பட்டா கேட்டு பொதுமக்கள் அளித்த விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலனையில் உள்ளது. தகுதியான இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசு உத்தரவின் பேரில் பட்டா வழங்கப்படும். இந்த இடம் பூமித்தான வகைப்பாட்டு நிலம் என்பதால் அதை நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இதுகுறித்து தெரியாமல் பொதுமக்கள் இங்கு குடியுள்ளனர் என்றனர். தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நிலத்தில் கயிறுகள் கட்டி வைத்து அடம் பிடித்ததால் பல்லடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது.